ஹலோ, தூய சக்திகளா, வணக்கம். என்ன நேற்று திருச்சி மாநாட்டில் வெறும் 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தூய சக்தி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் பொழுது எங்கள் கட்சிக்கு மட்டும்தான் வெறும் 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க. எங்கள் ரசிகர்களெல்லாம் மனம் புண்பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான ரசிகர்கள் வர முடியாமல் தவிக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகப்பெரிய சதின்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் ஆட்சி தானே, அப்புறம் இதுக்கு வெறும் 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கீங்க. எல்லாரையும் வர வைக்க வேண்டியதானே? அப்போனா உங்கள் ரசிகர்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. எங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருமோன்ட்டு. இப்போ புரியுதா? களத்தில் இறங்கி போராடுறது எவ்வளோ கஷ்டம்னு. கள நிலவரம்னு ஒன்று இருக்குது. சும்மா சிஎம் சார் ஏதோ வாயில் வந்துடும், நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன வாயில் வந்துடும்? இப்போதைக்கு உங்கள் வாயிலிருந்து என்ன வரணும்னு சொல்லி தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? 2500 ரூபா மகளிர் உதவித்தொகை 2500 அறிவிச்சிங்களே, அது உங்கள் வாயிலிருந்து எப்போ வரும்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து திட்டம் அறிவிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது எப்போ உங்கள் வாயிலிருந்து வரும்னு எதிர்பார்க்குறாங்க. சிங்கப்பெண் படை சிஎம் முதல் கையெழுத்து போட்டிங்களே, அந்த சிங்கப்பெண் படை எப்போ துவக்குவீங்க? துவக்கு விழாவை ஏற்கனவே ரத்து பண்ணிட்டீங்க இந்த உங்கள் மேனேஜர் திருமண நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக. அது எப்போ உங்கள் வாயிலிருந்து வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் உங்கள் வாயிலிருந்து வரும்னு எதிர்பார்க்குறாங்க. சிஎம் சார், இப்போ நீங்கள் சிஎம், இந்த சினிமா டைலாக் மாதிரி இந்த வாயிலிருந்து நல்லா வந்துடும். ஒரு அசிங்கமாக இல்லை இந்த பேச்சு? ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இன்னும் சினிமா மோட்லேயே இருக்கிறீங்க. அதிரடி டைலாக் பேசிட்டு கொஞ்சம் சிஎம் மோடுக்கு வாங்க.